வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நேத்து நமக்கு தமிழ்நாடோட கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. நேத்து கூட அதுல சில விஷயங்கள பத்தி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் நம்ம முதலமைச்சர் தலைமையில நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல பார்த்தோம்னா, ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களாக இருக்கு. அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி. சரிங்களா? ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்தர்ன் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு மோஸ்ட் வல்னரபிள் டூ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நமக்கு பார்த்தோம்னா, அ மயிலாடுதுறை, திருவாரூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா பாதிப்படையக்கூடிய அ மாவட்டங்களாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிராப் டேமேஜ், எக்ஸசிவ் ரெயின்ஃபால், ஹீட் வேவ்ஸ் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், சைக்ளோன்ஸ் அதனுடைய இம்பாக்ட் இந்த மாரி பல்வேறு காரணங்கள்னால நமக்கு தமிழ்நாட்டுடைய நார்த் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாதிப்படையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி சதர்ன்ல இருக்கக்கூடிய டெல்டா ரீஜியன்ஸா இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம்லாம் வந்து பெரிய அளவுல பாதிப்புகள் வந்து கம்பேர்டு டூ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இங்க வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம்னா கிளைமேட் ரெசிலியன்ட்டாவே இருக்கு டியூ டூ டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கனால நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளைமேட் ரெசிலியன்ட்டா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுலயே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயே ரொம்ப பாதிப்படையக்கூடிய மாவட்டமாக கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ப்ரான் டூ கிளைமேட் ரிஸ்க் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மயிலாடுதுறை மாவட்டம் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரைசிங் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால்னால் அன்ஈவன் ரெயின்ஃபால் இருக்கிறது, சைக்ளோன்ஸ்னால அஃபெக்ட் ஆகுறது, இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு மயிலாடுதுறை தான் ரொம்ப அதிகமாக பாதிப்படையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சில பிளான்ஸ வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு செக்டார் பேஸ்டா நம்ம வாட்டர் மேனேஜ்மென்ட் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க. செக்டார் பேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மென்ட் பிளான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வரணும். அடுத்ததா பார்த்தோம்னா, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ வந்து கிரவுண்ட் வாட்டர வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணணும். அதே மாரி அ இந்த பயிர் வகைகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த பயிர் வகைகள் எல்லாமே நமக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய அளவுகளுக்கு இருக்கக்கூடிய கிராப் வெரைட்டீஸ வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா, எந்த மாவட்டங்கள்ல நமக்கு அதிகமா பாதிப்படையும், அதுல ஒரு சில மெஷர்ஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கிள்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு சவுத் பேஜ்ல நிக்கோபாரிஸ் அப்படிங்கிற இந்த பழங்குடியின குழுக்கள பத்தி நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நிக்கோபாரிஸ். இவங்களுக்கும் அ ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்கும் பார்த்தோம்னா, நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. பொதுவாவே பார்த்தோம்னா, நமக்கு இந்த நிக்கோபாரிஸ் பாப்புலேஷன் அந்தமான் நிக்கோபார்ல கிட்டத்தட்ட ஒரு 11,700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பொதுவா இதுவரைக்கும் அறியப்பட்ட ஒரு விஷயம். ஆனா, இப்போ இந்த சென்டர் ஃபார் கவுன்சில் சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதுல இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அவங்களும் இன்னும் சில நிறுவனங்களும் சேர்ந்து நடத்தின இந்த ஜெனடிக் ரிசர்ச் டிஎன்ஏ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த நிக்கோபாரிஸ் பாப்புலேஷன் 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய டின்மால் அப்படிங்கிற ஒரு பாப்புலேஷனுக்கும் பார்த்தோம்னா, ஒரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தோம்னா, நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவங்களுமே பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. அப்படிங்கிற ஒரு சில ஃபைண்டிங்ஸ நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல என்ன சொல்றாங்க, 11,700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரல. 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டின்மால் அப்படிங்கிற கம்யூனிட்டியோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு அவங்களும் ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. ஸோ அந்த ஒரு தொடர்புகளும் இருக்கிறதாக நமக்கு இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருக்காங்க. சரியா? ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ரொம்ப டீப்பா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் 2024. ஸோ இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் 2024. இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ், டிஸ்ஆர்மமென்ட் அண்ட் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிச்சல் பேச்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலி அப்படிங்கிற நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த இவங்களுக்கு தான் இந்த இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. இவங்க முன்னாள் பிரதமரா மட்டும் இல்ல, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டும் கூட.
அதனால தான் இவங்களுக்கு பார்த்தோம்னா மிச்சல் பேட்ச்லெட்டுக்கு பார்த்தோம்னா, இந்த வருஷத்துக்கான இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு நேத்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்து முடிஞ்சது. ஸோ அதுல பார்த்தோம்னா நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு குடுக்கக்கூடிய இந்த கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அப்படிங்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு பொதுவா பார்த்தோம்னா, கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் செக்யூரிட்டி இல்லாம ஓகேங்களா? எந்த ஒரு பிணையும் இல்லாம கடன் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனுடைய உச்சவரம்பு அப்படிங்கிறது 1.6 லட்சமாக இருந்துச்சு. அத 2 லட்சமா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் அவங்க வாங்கக்கூடிய விதை, பயிர்கள், ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து அதனுடைய விலைகள் எல்லாமே அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவா சொல்லணும்னா, இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதே மாரி நம்ப எக்கனாமில பார்த்தோம்னா, ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா, அதிகமாயிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்கனாமில இன்புட் காஸ்ட்டும் அதிகமாயிருக்கு. அதே மாரி ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 1.6 லேக் அப்படிங்கிறத கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ 2 லேக்கா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.